ஹாய் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு டாப்பு தாங்க எடுத்திருக்கேன். இதோட பேக் போர்ஷன் தான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க போகிறேன். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. பேக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓல்டு நைட்டி வேறு எந்த யூஸ் பண்ணாத கிளாத்தும் எடுத்துக்கலாம். இதை நான் காமிக்கிற மாதிரி இப்போ 4ஆக மடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இப்போ கீழே இருந்து கரெக்டாக 8 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. ஃபோல்டபுள் சைட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அந்த மடிப்பு பாகத்துலேருந்து 8 இன்ச் இருக்கிற மாதிரி டேப்பை அப்படியே வச்சு க்ராஸாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப்புக்கு நமக்கு மார்க் கிடைக்கும். அந்த மார்க்கெல்லாம் சேர்த்து ஒரு லைனாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிப்பு பாகம் கீழே இருக்கணும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதை கட் பண்ணால் நமக்கு சூப்பராக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கிடைக்குங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே இந்த துணியை வச்சு அதே ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பேப்பரை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு வேஸ்ட்டு துணி தான் எடுத்திருக்கேன். இதை 4ஆக மடித்ததுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டு துணிக்கு மேலே இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம்ல இந்த பேப்பர் பீஸை அப்படி வச்சுருங்க. இந்த துணி நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு 2 பீஸ் இருக்கும். ஒரு துணியில் நமக்கு 2 பீஸ் கிடைக்குங்க. இதே மாதிரி இன்னொரு கலர் வேறு கலரில் வேறு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பீஸ் கிளாத் எடுத்து நான் இன்னொரு துணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வச்சு இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு டோட்டலாக 4 பீசஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே தைச்சி எடுத்து அவ்வளோதாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை அலைன் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு ஒரு ஓரம் தைக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் இன்னொரு பீஸ்க்கு மேலே வச்சு இன்னொரு ஓரம் தைக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு ஒரு ஓரம் தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பீஸஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 பீஸையும் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இன்னொரு பீஸுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 4 பீஸையுமே ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வைக்கணுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸும் அதுக்கு மேலே வச்சோம்னா போதும். இதே மாதிரி மீதம் இருக்க ஒரு பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயுமே அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் தைச்சாச்சு. இதோட இன்னொரு சைடு பாருங்கள். இப்போ அந்த பீஸை இதுக்கு மேலே வச்சு இந்த ஓரம் அப்படியே தைச்சி எடுத்தால் நமக்கு சூப்பராக அந்த பீஸ் ரெடி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸ் அளவுக்கு நமக்கு தேவையில்லாத கிளாத் இருந்தால் அதையும் மடித்து அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி மீதம் இருக்க அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்கு மேலே வச்சு அப்படியே அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்குல்ல, நம்ம வெட்டி போட்டது போக மீதம் இருக்க அந்த துணி எல்லாமே இதில் வச்சு ஃபுல்லாக அலைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையும் நம்ம தூக்கி போட வேண்டாம், கண்டிப்பாக இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். அதுக்கு மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரையலாம் ஒரு சின்ன குண்டாவோ இல்லை சின்ன மூடியோ வச்சு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதுவும் இல்லைன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து 4 ஓரமும் 1 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ரவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் மார்க் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம அந்த லைன் போட்டுக்கலாங்க. 4 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு அந்த 1 இன்ச் கேப் லைன் கொடுத்துட்டு அந்த கேப்லையெல்லாம் லைன் கொடுத்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் ஈஸியாக கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லைனில் நம்ம தையல் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரவுண்டு சின்ன சின்ன ரவுண்டாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அடுத்த லைனில் நீடில் அப்படியே வச்சுட்டு அடுத்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டில் எகைன் அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைன் வரும்போது கிளாத்தை மூவ் பண்ணி திரும்ப நீடியில் அடுத்த லைனில் வச்சு அப்படி தைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம் தைச்சிடலாங்க. பெருசாக ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த லாஸ்ட் லைன் வரைக்குமே நம்ம அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அந்த ரவுண்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த கிளாத் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 2ஆக மடித்து ஒரு சின்ன மூடி ஒன்று இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் 2 பீஸ் இருக்குங்க. இதை அப்படியே அந்த ரவுண்டை ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாங்க. அந்த நம்ம மார்க் பண்ண ரவுண்டவே ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்படி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஒரு பீஸில் மட்டும் இந்த மாதிரி கட்டரை வச்சு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றிலே நம்ம தைச்சோம்ல அதில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க.
இப்போ சென்டரில் ஹோல் போட்டோம்ல, அந்த கேப் வழியாக இந்த பீஸோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி அப்படியே திருப்பி எடுத்துக்கலாங்க. அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே சென்டரில் வந்து தைக்கணுங்க. நம்ம அந்த ஹோல் போட்டிருந்தோம்ல, அதை வந்து அடியில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இப்போ இந்த சென்டர் கிளாத்தை அப்படியே வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே தைச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஓல்டு ஷால் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு லென்த்தான துணியாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஓரங்கள்லாம் அப்படி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி இது டபுளாக ஃபோல்டு பண்ணி தைச்சி முடித்தா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஷாலோட நல்ல சைடும் துணியோட நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஓரங்களில் அப்படியே வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரவுண்டு டோர் மேட்டுங்கிறனால அந்த கர்வாக வரும் பார்த்திங்களா, வளைவாக வர பகுதியில் இந்த மேலே வைக்கிறோம்ல அந்த ஷால் பீஸு, அதை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் தைச்சிடலாங்க. நமக்கு திரும்பும்போது ரொம்ப வசதியாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி எகைன் அடுத்த ஃபோல்டில் அப்படியே பேக்கில் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரங்களில் தைச்சி எடுத்தால் அவ்வளவுதாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபோல்டு பண்ணணும், திரும்ப இன்னொரு ஃபோல்டில் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ரெண்டாவது ஃபோல்டில் அப்படியே மடித்தா திக்காகவும் இருக்கும் நமக்கு அந்த ஓரங்கள்லாம். இந்த மாதிரி ஓரங்களில் வச்சு டபுளாக மடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே அந்த ஓரத்திலே தைச்சி எடுத்தோம்னா அவ்வளவுதான். நமக்கு சூப்பராக ஒரு டோர் மேட் ரெடி ஆயிருங்க. எப்போவும் ஒரே மாதிரி தைச்சிட்டு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைக்கலாங்க. பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் எடுத்தோம்னா அதில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். நம்ம எப்போவும் அதில் இருக்க ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி பீஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படியே வச்சுட்ருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட மேல் போர்ஷன் அப்புறம் அதோட பாட்டம் போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அதோட ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து ஏற்கனவே ஒரு பேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கீழ் போர்ஷன் எடுத்து இப்போ ஒரு மேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டாப்போட மேல் போர்ஷனை வச்சு இன்னொரு மேட்டும் பண்ண. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டாப்போட மேல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பிளேட் ஒன்று எடுத்து அதை ரவுண்டாக மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த மேட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ஷாலு வேறு என்ன வேஸ்ட்டு கிளாத் இருந்தாலும் ஒரு 2-3 கிளாத் எடுத்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு 5 or 6 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்கான கிளாத் இல்லைங்க, ரொம்ப சாஃப்டான கிளாத் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் சின்ன மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை விட கம்மியான கிளாத் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ரொம்ப திக்கான கிளாத் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி சென்டரில் ரவுண்ட் போர்ஷன் வரைஞ்சேன்னு, இதில் நான் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். இந்த மேட்டில் பாருங்கள், 4 ஓரமும் 1 இன்ச் கேப் அந்த புள்ளி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை இணைச்சோம்னா நமக்கு அழகாக ஒரு ரவுண்டு கிடச்சிரும். இப்போ அடுத்த ரவுண்டு அதே மாதிரி தான், இந்த மாதிரி 4 பக்கமும் அதே மாதிரி 1 இன்ச் கேப்பில் புள்ளியாக வச்சுட்டு இப்போ அதை இணைச்சோம்னா அடுத்த ரவுண்டு கிடச்சிரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டுமே ஈஸியாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் கையிலேயே அப்படியே மார்க் பண்ணி ரவுண்டு போட்டே வந்தேன். இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி கார்னர்ஸில் பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு ஒரு லைன் கிடச்சிரும், அதாவது ரவுண்ட் லைன் கிடச்சிரும். இதே மாதிரி இந்த கிளாத்தோட எண்டு வரைக்குமே ரவுண்ட் போர்ஷனை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி 4 கார்னருமே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி துணி லாஸ்ட் வரைக்குமே லைன் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம லைன் போட்டதை வந்து தச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து அப்படியே ரவுண்டாக அந்த லைன்லேயே தைச்சிட்டே வாங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே தைச்சி முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டர் ஒன்று எடுத்து மேலே இருக்க அந்த துணியை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது ஜஸ்ட்டு சென்டரில் 2 தையலுக்கு நடுவில் மேலே இருக்க துணியில் மட்டும் கட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கட்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் சிசரில் கட் பண்ணால் நமக்கு கட்டு வந்து நிறையா விழுந்துடும். அடியில் இருக்க துணியெல்லாம் கட் ஆகாமல் மேலே இருக்க கிளாத்தில் மட்டும் கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கு நடுவில் 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்குமே அதே மாதிரி 2 தையலுக்கு நடுவில் மட்டும் கட் பண்ணிகிட்டே வரணுங்க. மேலே இருக்க துணியில் மட்டும்தான் கட் ஆகணும். ஸ்டார்டிங்கில் வந்து கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தான துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மேட்டில் பண்ண மாதிரி தாங்க ஓரங்களில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இது டபுளாக ஃபோல்டு பண்ணி பேக்கில் அப்படியே மடித்து ஓரங்களை தைச்சி திருப்பிடணும், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக தைச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் தைச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி இப்படி பேக்கில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஓரங்களில் அப்படியே படிமான தையல் போட்டுடலாம், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாங்க. ரவுண்ட் டோர் மேட் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியும் கூட.
வெறும் ஒரு 4-5 வேஸ்ட்டு துணி மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பராக அந்த டோர் மேட் ரெடி பண்ணிடலாம். தையல் மட்டும் போட்டு அந்த கேப்பில் மட்டும் கட் கொடுத்தா போதும், மேலே இருக்க துணியில் மட்டும் கட் பண்ணால் போதுங்க, சூப்பராக இந்த டோர் மேட் ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.